ஈரானுடைய புதிய உச்ச தலைவர் முஸ்தபா கமனி கோமா நிலைக்கு போய்விட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. இதை வெளியிட்டு இருக்கக்கூடியது யாருன்னா த சன் அப்படிங்கிற அந்த நெட்வொர்க். எதனால் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க, எதன் அடிப்படையில் அவங்க செய்தி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான டீட்டெயில் ரிப்போர்ட்டை அவங்க என்ன வெளியிட்டாங்களோ அதை அப்படியே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஜெருசலேமுக்காக ஒரு பெரிய வார் ஒன்று தொடங்கியிருக்கு. இது எத்தனாவது அலை ஈரானுடைய? ஈரான் ஏவிய 41வது அலையில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன மாதிரியான மாற்றம்? நம்முடைய நாடாளுமன்றத்தில் கூட இந்த க்ரூட் ஆயில் தொடர்பான பஞ்சாயத்து பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. ராகுல் காந்தி வெர்சஸ் மோடி அப்படிங்கிறத தாண்டி இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்திற்குமானது தான், உங்களுக்குமானது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. வடகொரியாவினுடைய அதிபர் கிம் அவர்களுடைய போட்டோ ஒன்று பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதிபர் அவங்களுடைய மகள் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படம். அந்த மகளும் கைத்துப்பாக்கி வச்சுக்கிட்டு சுட்டு தள்ளுற மாதிரியான ஒரு காட்சி. ட்ரைனிங் பீரியட். இது தொடர்பாக அவங்க 2 பேருமே சூப்பராக ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து வெளியிடுறாங்க. அது நெட்டில் பெரிய அளவில் வைரலாக மாறுது. அந்த செய்தி உங்களுக்கும் தெரியணும்னு நினச்சேன், அதற்காக தான் இந்த ஃபோட்டோவை காமிச்சேன். அடுத்ததாக ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமான தலைவரை பற்றி பேசுகிறார். எப்ஸ்டீனை பற்றி அல்ல, இவரை பற்றி. இவர் யார் அப்படின்னா ஹர்தீப் சிங் பூரி, நம்முடைய எண்ணெய் வளத்தினுடைய அமைச்சர். இந்தியாவினுடைய எண்ணெய் வளம் எப்படி இருக்குது, டெவலப் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னா நீங்கள் இவர்கிட்ட தான் கேள்வி கேட்கணும். அதனால் நம்ம சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் அந்த கேள்வியை கேட்குறாரு. திரு எப்ஸ்டீன் அவர் இருக்கார்ல, மரியாதையாகவே சொல்கிறார் எப்ஸ்டீனை. நம்ம எப்ஸ்டீனை அங்கிள் அப்படிம்போம். பட் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் திரு எப்ஸ்டீன் அவர்களுடைய நண்பர் தான் இந்த ஹர்தீப் சிங் பூரி அப்படின்னு போட்டு உடைக்கிறார். அப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவினுடைய எண்ணெய் வளத்தினுடைய அமைச்சருக்கும் என்ன தொடர்புங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. இந்த ஹர்தீப் சிங் பூரி இருக்காங்கல்ல, அவங்களுடைய மகள் ஜார்ஜ் சோரோஸிடம் இருந்து, எங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் சோரோஸிடம் இருந்து பணம் வாங்கினாங்க அப்படிங்கிறது தொடர்பான ஆவணங்கள் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு காங்கிரசினுடைய சார்பாக ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கார். ப்ரூஃபோட நான் கொடுத்துட்றேன். Who is the oil minister? Hardeep Singh. He himself has said that he is a friend of Mr. Epstein. No. Sir, I'm talking about oil security, sir. Sir, I'm talking about oil national. I'm talking about economic security, sir. Sir, here I have a document which shows that his daughter has received money from சொல்லிட்டாரா? இதுதான் அவங்களுடைய மகளும் அமெரிக்காவில் எப்ஸ்டீனோட தொடர்பில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயமா சொல்லியிருக்காங்க. ஸோ பிஜேபி சைடில் இந்த மாதிரியான ரிப்போர்ட்டை அவர் கொடுத்துருக்காரு. ஒரு புகார். துபாயை பற்றிய நிலவரம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க நிறையா பேர். துபாய் முடிந்து விட்டது அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்டு.
ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், வரி இல்லாத ஒரு வாழ்க்கை துபாயில் இருந்துச்சு. அந்த கனவுகளை பூரா உடச்சிட்டாங்க. இன்றைக்கி துபாய் வந்து பாலைவனத்தில் ஒரு சூப்பரான ஒரு தேசத்தை கட்டமைச்சாங்கல்ல, அது இல்லைன்னு ஆயிடுச்சு. வீடியோக்களை பகிர்பவர்கள் மீது அதிகாரிகள் வழக்குகள் பதிவு செய்கிறாங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு பில்டிங் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்தால் அந்த பில்டிங்கில் ஈரான்காரங்க குண்டு போட்டிருக்காங்க, அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்து பதிவு செஞ்சால் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படி தொடர்ச்சியாக துபாயில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் துபாயை விட்டு தாங்கள் வெளியேறி வருகிறோம், ஒருபோதும் இனிமேல் திரும்பி வரமாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்ததாக தி டெய்லி மெயில் அப்படிங்கிற பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. நமக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. டெய்லி மெயிலுங்கிற பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி தான் அது. அயத்துல்லா அலி கமினியினுடைய 56 வயது மகன் முஸ்தபா கமினி, அவர் தி சன் பத்திரிகைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இவருக்கு மருத்துவம் பார்த்த டாக்டர் ஒருத்தர் பதிவு செஞ்சதா அவங்க ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன், இதுதான் என்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரூஃப். தி சன் அப்படிங்கிற அந்த பத்திரிகை செய்தியை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன் அப்படியே இருக்கும், எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு போட்டு. அந்த முஸ்தபா கமினி அவர்களுடைய உடல்நிலை குறித்து, ஏன்னா அவருடைய காலில் அடிபட்டதாகவும் ஷோல்டரில் அடிபட்டதாகவும் புகைப்படங்கள்லாம் இருக்குது. இது இறந்து போன வீர மரணம் அடைந்த அயத்துல்லா அலி கமினி அவர்கள் அட்டாக் நடந்தப்போ இவருக்கும் பாதிக்கப்பட்டாரா அப்படிங்கிற கொஸ்டினும் எழுப்புறாங்க. அதற்கான பதில் எங்களுக்கு தெளிவாக தெரியல. ஆனால் அவருடைய டாக்டர்கிட்ட நாங்கள் பேசினோம். அப்போது சன் செய்தி தொடர்பாளர், சன் அப்படிங்கிற அந்த நியூஸ் வெப்சைட்டினுடைய செய்தி தொடர்பாளர் தன்னோட செய்தி குறிப்பில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அவரது 1 அல்லது 2 கால்கள் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். 1 இல்லாட்டி 2 காலுமே இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். அவரது கல்லீரல் அல்லது வயிறு டோட்டலாக உடஞ்சிருக்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். இதெல்லாம் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சன் அப்படிங்கிற அந்த ஜேர்னல், அதில் வேலை பார்க்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டுக்கு கமினி அவர்களுடைய மருத்துவர் சொல்லியிருக்கிறதா அந்த ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அவர் கோமா நிலைக்கு போயிட்டார், இவ்வளவு வலி வேதனையோடு இருக்கும்போது அவர் கோமா நிலைக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட், ரைட்டா? இது ஒரு செய்தி. இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், ஜெருசலேமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட், ரைட்டா? ஜெருசலேமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த நடவடிக்கையின் கீழே அமெரிக்கா இஸ்ரேலிய இலக்குகள் மீது ஈரான் 41வது முறையாக ராக்கெட்டுகளை ஏவிச்சு, 41st வேவ் அப்படின்னு. இந்த நடவடிக்கையில் 10 கனரக இந்த கோராம் ஷகர் பாலிஸ்டிக் ஏவுகணை இருக்குல்ல, அதை வீசியிருக்காங்க. கைப்பர் ஷெகான் அப்படிங்கிற ஏவுகணையை வீசியிருக்காங்க. 1 டன் போர்முனைகளை சுமந்து செல்லக்கூடிய வார்ஹெட்டை அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. வித்து ஹைப்பர்சோனிக் ஃபட்டா ஏவுகணைகளும் அதில் அடங்கும்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய அட்டாக்கை இப்போது டெலவிவ் மேலே இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நடத்தியிருக்காங்க. இந்த சன் அப்படிங்கிற அந்த பத்திரிகை யூகே பேஸ்டில் உள்ள பத்திரிகை, அதாவது இங்கிலாண்டினுடைய பத்திரிகை. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலாந்து, அமெரிக்கா இவங்கெல்லாம் கூட்டாளிகள் தான். அப்போ அந்த செய்தியில் உண்மைத்தன்மை இருக்கா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ அந்த 41st வேவ் வந்து போகக்கூடிய காட்சி இதான், ஜெருசலேமை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற செய்தி. ஸோ பயங்கர ஒரு ஃபாஸ்ட்டாக அந்த வேவ் வந்து போயிட்டுருக்கு. இது போய் சேர்ந்ததற்கு பிறகு இது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது ஈரான் வந்து அச்சுறுத்துகிறது அப்படிங்கிறத ட்ரம்ப் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒத்துக்கிறார். அதே நேரத்தில் போர் எப்போ முடிப்போம் அப்படிங்கிறதையும் அவருக்கே தெரியல, ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டதுக்கு சரியாக பதில் சொல்லலை. இப்போது ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியில் இருந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது, எங்கள் மின் கட்டமைப்பை குறிவைத்தால் அரை மணி நேரத்திற்குள் இந்த பகுதி முழுவதுமே இருளில் மூழ்கிவிடும் அப்படிங்கிறத ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா அதற்கான எதிர்வினை ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த எச்சரிக்கை. ஐடிஎஃப் வெளியிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, ஐஆர்ஜிசியினுடைய ஏவுகணை பிரிவு தளபதியும் ஹிஸ்புல்லாவினுடைய முக்கிய தலைவரும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பதிவு செஞ்சுருக்காங்க. இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படைகள் தலைகான் அப்படிங்கிற வளாகத்தின் மீது ஒரு பெரிய தாக்குதலை நடத்தினதா சொல்கிறாங்க. இந்த தளத்தை ஈரான் கடந்த காலத்தில் அணு ஆயுதங்கள் தொடர்பான திறன்களை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தியது அப்படிங்கிற ரிப்போர்ட்டையும் இப்போ ஐடிஎஃப் சைடில் இருந்து கொடுக்குறாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. சரி, தி சன் அப்படிங்கிற பத்திரிக்கை அந்த மாதிரி செய்தியை வெளியிட்டாங்க. அதற்கு பிறகு முஸ்தபா கமினி அவர்களிடத்துல இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகுது.
எல்லாரும் நிம்மதி பெருமூச்சாக ஈரான் மக்கள் 90 மில்லியன் மக்களும் நிம்மதி பெருமூச்சை விடக்கூடிய அளவுக்கு ஒரு செய்தி. எப்படி தெரியுமா? ஈரானுடைய உச்ச தலைவரான முஸ்தபா கமினி பேசுகிறேன் அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கை ஸ்டார்ட் ஆகுது. எதிரிக்கு அழுத்தம் கொடுக்க இந்த ஹார்மோஸ் அப்படிங்கிற அந்த ஜலசந்தி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டிருக்க வேண்டும். அது எப்பயுமே திறக்கக்கூடாது. நான் சொல்ற வரைக்கும் ஈரான் தனது அண்டை நாடுகளுடன் நட்பை நம்ப தான் செய்கிறோம். அமெரிக்க தளங்களை மட்டுமே நாங்கள் தாக்குறோம். மத்திய கிழக்கு நாடுகள் அமெரிக்க தளங்களை விரைவில் மூடிட்டு ஓடிடு. இப்போவே நிறைய பேர் ஓடிட்டு தான் இருக்காங்க, யுஎஸ் மிலிட்டரியை சேர்ந்தவங்க. இதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு ஸ்டேட்மெண்ட். பாதிக்கப்பட்டவர்களின் ரத்தத்துக்கு பழிவாங்க டெக்ரான் தயங்காது அப்படிங்கிறது தான் அவருடைய கடைசி வார்த்தைகள். கையெழுத்தும் போட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத ஆர்டி இந்தியா நியூஸ் இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. செய்திகளுக்குள் இருக்கக்கூடிய உண்மை, அதனுடைய தொடர்ச்சி, அதற்குள் இருக்கக்கூடிய மூன்றாவது கோணம், இது எல்லாத்தையுமே பகுப்பாய்வு செய்து பார்த்தாதான் உண்மையான செய்தி என்னங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991.